இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நிறைய பேருக்கு இதெல்லாம் டவுட்டும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னதுமே எல்லார் மனசுலயுமே அப்ப என்னோட பணம் வந்து ஜீரோ ஆயிடுமா, எனக்கு லாஸ் வருமா, இதுதான் வந்து எல்லார் மைண்ட்லயுமே வரும். ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பயம் இருக்கும். என் மணி மொத்தமா போயிடுமா, சேஃபா, பேங்க் எஃப்டி மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்குமா, இல்ல லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த வீடியோல சிம்பிளா நான் அதை உங்களுக்கு சொல்றேன். வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்மளோட பணத்தை ஒரு கம்பெனி ஷேர்ல முதலீடு பண்றது. அவங்க அந்த பணத்தை ஷேர், பாண்ட், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இதுல பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. அதனால நமக்கு ப்ராஃபிட் ஏற்படும். சம்டைம்ஸ் ஒரு லாஸும் ஏற்படலாம். இங்க இம்பார்ட்டண்டா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல நமக்கு லாஸ் ஏற்படலாம், பட் லாங் டேர்ம்ல ஒரு பாசிபிள் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு முதலீடு பண்றீங்க அப்படி வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் மந்த் அந்த 1000 ரூபாய் 950 ஆகலாம், 1050 ஆகலாம். இதுதான் வந்து டெய்லி நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும். இன்னைக்கு ஒரு ரேட், நாளைக்கு ஒரு ரேட். நமக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸடா இது இருக்காது. ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து ஹையா இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணும். மார்க்கெட் கொஞ்சம் லோவா இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் வர மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல. இதை வச்சுதான் இது வந்து மார்க்கெட்டோட லிங்க் பண்ணுது. ஸோ நமக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது இதனாலதான். நம்ம பணம் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏற்படுறது. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, அதாவது 1 இயர் 2 இயர்ஸ் வந்து கிடையாது. ஒரு லாங் டேர்ம் ஆனது, ஒரு 10-12 வருஷம், அதுக்கு அதிகமாக தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து வளர வளர்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஷேருடைய மதிப்பு கூட கூட தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த கம்பெனி வளர வளர உங்களுடைய பணமும் உங்களுடைய முதலீடும் வளரும். அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாவது இடைவெளி இருக்கணும். அப்பதான் வந்து கம்பெனி வளர்றதுக்கும் உங்களுடைய பணம் வளர்றதுக்கு வாய்ப்பு வந்து அங்க கொடுக்கணும். நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா குறுகிய காலத்திலே நீங்க பணத்தை வந்து எடுக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அங்க லாஸ் வந்து கட்டாயம் வருது. இதுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பொறுமை தான் வந்து நமக்கு வந்து இதுல வந்து ரிட்டர்னை வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு. எஸ்ஐபி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது. முதல்ல எஸ்ஐபினா என்னன்னு பார்த்துடலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க எஸ்ஐபி மூலமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மார்க்கெட் டவுனா இருக்கும்போது லோ பிரைஸ்ல உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து நீங்க வாங்க முடியும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஹையா இருக்கும்போது நினைச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு 10 யூனிட் கிடைக்குதுன்னா, இது மார்க்கெட் லோவா இருக்கும்போது உங்களுக்கு அதே 1000 ரூபாய்க்கு 15 யூனிட் உங்களால வாங்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் மேல போகும்போது ரிட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகும். இததான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. இததான் ருபி எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றதுனால ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. எஸ்ஐபி சேஃப் ஆப்ஷன் ஆனா இதன் மூலமா நமக்கு லாங் டேர்ம்ல ஆவரேஜ் பையிங் பிரைஸ் வந்து கம்மியாகும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு யூனிட்டை வந்து ஒரு என்ஏவில வாங்கணும்னா 500 rupees நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு 2 யூனிட் கிடைக்குன்னா அடுத்த மாசம் நமக்கு அது 3 யூனிட்டா கிடைக்கலாம். நமக்கு அந்த சிம்பிளா சொல்லணும்னா, எஸ்ஐபி மூலமா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் டவுனா இருக்கும்போது அதிகமான யூனிட் கிடைக்கும், ஹையா இருக்கும்போது யூனிட் குறையும். ஸோ இதை நீங்க உட்காந்து மானிட்டர் பண்ணணுங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ண காரணம். மந்த்லி நம்ம இதுல வந்து அமௌண்ட்டையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால எஸ்ஐபி வந்து ஒரு சேஃப் ஆப்ஷன். ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான நம்ம கொஸ்டின் நமக்கு தோணும்,
ஃபண்ட்ல ஃபுல் மணியும் போயிடுமா? யூஸ்வலா இல்ல. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு சிங்கிள் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மொத்த பணத்தையுமே அவங்க ஸ்பிளிட் பண்ணி தான் ஒவ்வொரு கம்பெனிலுமே பர்சன்டேஜ் பிரிச்சு தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஐடி, ஃபார்மா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட், கோல்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி பேங்கிங் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு செக்டர்லயுமே பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. ஸோ ஒன்னு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணா கூட இன்னொன்னு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து மணியை வந்து மொத்தமா நமக்கு போகாது. பட் ஆனா டெம்பரரி லாஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஷார்ட் டேர்ம்ல. அதனால நம்ம வந்து எமர்ஜென்சி பணம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பணங்கள், ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட் மணி, இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷார்ட் டேர்ம் பணத்தை அதுல போட்டா நமக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் கோல், இப்போ என் குழந்தையோட எஜுகேஷனுக்காக, அவளுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக, ரிட்டைர்மெண்ட்காக, இல்ல நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்ட போறேன், இல்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு செலவுக்காக, அது குழந்தையோட மேரேஜா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், மேற்படிப்பா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் நீங்க ஒரு 10 இயர் 15 இயர் ஒரு 5 இயர் இருந்தா கூட ஹோல்ட் பண்ணா ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்றப்போ பிகினரா நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப். பிகினரா இருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணலாம். லார்ஜ் கேப்ல முதலீடு பண்றது, ஹைபிரிட் ஃபண்ட், இது வந்து சிம்பிள் ஃபண்டா ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், இந்த மூணுல நீங்க மந்த்லி ஒரு 500ல கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ்ஐபி வந்து 100ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்காதது. ஸோ லாங் டேர்ம்ல பேங்குடைய எஃப்டியை விட பெட்டரா இருக்கலாம், சேவிங்ஸ் எஃப்டியை விட பெட்டர் க்ரோத் வந்து சான்ஸ் இருக்குது, ஒரு ரீசனபிள் சான்ஸ் தான் இருக்குது. அதனால பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல பிளைண்டாவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். மியூச்சுவல் ஃபண்டா என்னன்னு புரிஞ்சுட்டு சின்ன அமௌண்ட்ல இருந்தே ஒரு 100, 500 இந்த மாதிரி கூட எஸ்ஐபி மூலமா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸ் தமிழா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எஸ்ஐபி பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.